வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈரான் மற்றும் இஸ்ரேல், அமெரிக்கா இவங்களுக்குள்ள நடக்கிற இந்த சண்டை தான் இனி வரும் காலங்களில் இது ஒரு 3வது உலகப் போருக்கு வழிவகுக்குமா அப்படிங்கிற ஒரு பயம்தான் உலக நாடுகளை மிகப்பெரிய அளவில் தொற்றிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு பதட்டமானது எந்த அளவுக்கு இருக்குது, இதுக்கு அப்புறமும் இந்த போர் தொடருமா, இதுதான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, கடந்த சில நாட்களாகவே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அதிகப்படியான போர் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு இடையில் என்னெல்லாம் நடந்திருந்தது அப்படின்னா, அவங்களுக்கு இடைப்பட்ட அந்த பேச்சுவார்த்தை ஒரு தோல்வியை அடைஞ்ச சில நிமிடங்கள்லேயே அவங்க அவங்களோட அந்த எதிர்ப்பை காட்ட தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்ஷன்லேயும் ஆல்மோஸ்ட் சில மணி நேரங்கள்லேயே அதோட இம்பேக்டும் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ உடனடியாக தான் எல்லாருமே அந்த தாக்குதல்களையும் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களம் இறங்கிறதுக்கு அப்புறமா களம் ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அமெரிக்காவும் ஈரானை நிறைய நேரங்களில் எச்சரிக்கை விடுத்துகிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த எச்சரிக்கையை ஈரானும் தொடர்ந்து தவிர்த்துக்கிட்டே இருந்தது. அந்த எல்லாமே சேர்த்து வச்சு இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒன்றா சேர்ந்து ஈரானை தகர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. சனிக்கிழமை அன்னைக்கு ஈரானில் முக்கிய தலைவர்கள், இராணுவ தலைவர்கள் எல்லாருமே மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆர்கனைஸ் நடந்ததுனால தான் இமீடியட்டாக சாட்டர்டே ஒரு போர் தொடுக்கிறதுக்கான ஒரு தாக்குதலை மிகப்பெரிய அளவில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் முடிவு பண்ணுறாங்க. ஸோ அன்னைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ரகசியமாக சில முடிவுகளை எடுத்து இந்த முக்கிய தலைவர்கள் எங்கே கூடுறாங்க அப்படிங்கிறத பார்த்து ஸோ அவங்க மேலே அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கிய பிளானாக இருந்தது. அதை அவங்க வெற்றிகரமாக பண்ணியும் முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். முதலாவதாக ஈரானோட இராணுவ தளபதியை கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறமா 1 by 1 ஸோ அட்டாக் அதிகமாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இவங்க கூடுனனால தான் இந்த அட்டாக் ஏன்னா எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கும்போது ஸோ அவங்கள அழித்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் ஈரானை ஸோ அந்த டைமில் அவங்க ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதே மாதிரி தாக்கியும் முடிச்சிட்டாங்க. முக்கியமாக இன்னைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமையான இன்னைக்கு ஈரானோட தலைவரையும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கொண்டுட்டாங்க. ஸோ அதுதான் இருக்கிறதுலையே மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா கமேனியனோட மறைவுக்கு பிறகு என்ன நடக்கும், அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இதுக்கு அடுத்து ஈரான் அடங்கி போகுமா, அப்படி இல்லை அப்படின்னா ஈரானோட தலைவரை அழித்ததுனால அவங்க அதுக்கு பதிலடியாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏதாவது கிரியேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா தலைவர் இல்லாத ஒரு படை, ஸோ அதுக்கு அடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன, இதுதான் உலகத்தையே உற்று நோக்க வச்சிட்ருக்கு. ஏன்னா இப்போது ஈரான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈரானில் இருக்கிற ஈரானோட புரட்சிகர பாதுகாப்பு படையான IRGC அவங்க ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. என்ன எச்சரிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா, கமேனியோட மறைவுக்கு பின்னாடி நாங்கள் எங்களோட கடைசி ஆயுதத்தை நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட்டு தான் இப்போ உலகத்தையே மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சியை ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பயங்கரமான அந்த ஒரு விஷயந்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்ட்டி பாம். இந்த டர்ட்டி பாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது மிகப்பெரிய ஒரு மற்ற பாம் மாதிரி இல்லை, ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமானது. கடந்த சில நாட்களாகவே பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ரொம்ப ரகசியமான ஆலோசனைகள் ரொம்ப நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போது டெஹ்ரானில் இருக்கிற கமேனியோட அதிகாரப்பூர்வமான இல்லத்தின் மேலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு அதிரடியான வான்வெளி தாக்குதலை நடத்தினாங்க. பங்கர் பஸ்டர் ரக ஏவுகணைகள் மூலமாக நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் கமேனி தங்கியிருந்த அவங்களோட வீடு, அவங்க வீட்டுக்கு அடியில் இருக்கிற சுரங்கங்கள் எல்லாமே தகர்க்கப்பட்டுச்சு. இந்த தாக்குதலில் கமேனி மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்பத்தாரும் எல்லாருமே இறந்துருக்காங்க. இதனால தான் இதுக்கு அடுத்த ஒரு நடவடிக்கையாக தான் இந்த டர்ட்டி பாமை யூஸ் பண்ணக்கூடிய அவங்க ஈரான் யூஸ் பண்ணிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எல்லாருக்குமே வந்திருக்கு. ஸோ இந்த டர்ட்டி பாம்னா என்ன அப்படின்னா, இது ஒரு நார்மலான ஒரு ஆட்டமிக் பாம் கிடையாது. இது ஒரு ஆட்டமிக் பாம் அப்படின்னா, ஒரு ஆட்டம் பாம் அப்படின்னா ஒரு சில நிமிஷங்கள்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நகரத்தையே தரமட்டமாக வைக்கிறோம், லட்சக்கணக்கானவர்களை எரிச்சிரும். ஸோ ஆனால் இந்த டர்ட்டி பாம் அப்படிங்கிறது அப்படி கிடையவே கிடையாது. இது ஒரு ஸ்லோவான மரணம்.
அதாவது இதோட டெக்னாலஜி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஆனால் இதோட விளைவு அப்படின்றது ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதாவது சாதாரண வெடிமருந்துகளோட, அதாவது இந்த டைனமைட்டோட ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸையும், அதாவது கால்சியம் 137 அப்படி இல்லைன்னா கோபால்ட் 16, ஸோ இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த குண்டு வந்து தயாரிக்கப்படுது. இந்த குண்டு வெடிச்சிச்சு அப்படின்னா பெரிய கட்டிடங்கள் எதுவுமே இடியாது. அதே நேரத்தில் இமீடியட்டாக எங்கேயும் ஒரு பிளாஸ்ட் ஆகி நிறைய உயிர்கள் கன நேரத்தில் சிதறி போகும் அப்படிங்கிறதும் கிடையாது. ரத்தம் தெறிக்கவும் தெறிக்காது. ஆனால் கண்ணுக்கு தெரியாத கதிரியக்க துகள்கள், அதாவது ரேடியோ ஆக்டிவ் டஸ்ட் வந்து காற்றில் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு இது பரவும். அதை சுவாசிக்கிற மக்களுக்கு கேன்சரில் இருந்து மரபணு பாதிப்பு வரைக்கும் நிறைய நோய்களுக்கு வந்து ஆளாகி மெதுவாக எல்லாருமே சாக ஆரம்பிப்பாங்க. ஸோ அதாவது அந்த பகுதி வந்து பல தசாப்தங்களுக்கு மனிதர்கள் வாழ தகுதியே இல்லாத ஒரு பேய் நகரமாக, அதாவது கோஸ்ட் டவுனாக மாறுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஈரான் வந்து இதை ஏன் பயன்படுத்த நினைக்கிறாங்க அப்படின்னா, ஈரானோட முக்கிய அணுசக்தி மையங்கள் எல்லாத்தையுமே அமெரிக்க தாக்குதலில் வந்து சேதமடைஞ்சிருக்கலாம். இப்போது அவங்கக்கிட்ட அணு ஆயுதத்தை வந்து ஏவுற வசதி வந்து இப்போதைக்கு ஈரான்கிட்ட இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். அதனால் இந்த ஆட்டமிக் பாம், அதாவது ஆட்டமிக் பாம்பை விடுத்து அதுக்கு பதில் இந்த டார்டி பாம்பை வந்து இவங்க பயன்படுத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த டார்டி பாம்பை வந்து உருவாக்குறதுன்றது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை லேபரேட்டரிலேயோ கதிரியக்க கழிவுகளை வச்சு இந்த டார்டி பாம்பை ரொம்ப ஈஸியாக வந்து அவங்களால உருவாக்கிட முடியும். ஆனால் இந்த மாதிரி அவங்க வந்து உருவாக்கி ஒரு அட்டாக் நடத்தினாங்க அப்படின்னா, ஒரு வேளை அந்த அட்டாக்கானது அமெரிக்கா மேலேயோ இல்லை இஸ்ரேல் மூலமோ அவங்களோட முக்கிய நகரங்கள் மேலே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த ஒரே ஒரு பாம்பு வெடிச்சிச்சுன்னா கூட போதும், அந்த எங்கே வந்து வெடிக்குதோ அந்த நகரமானது அடுத்த 50 வருஷத்துக்கு பொருளாதார மையங்கள் எல்லாமே கண்டிப்பாக முடக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உருவாகும். அதாவது இந்த பாம்பு வெடிச்சிச்சு அப்படின்னா இமீடியட்டாக உயிரிழப்புகள் போயிருமே அப்படிங்கிறத விட, கதிரியக்கம் வந்து பரவிடுச்சு அப்படிங்கிற பயமே அந்த நாட்டையே என்ன பண்ணோம்னா நிலைகுலைய செஞ்சிடும். ஒட்டுமொத்தமாக அந்த நாட்டை வந்து ரொம்ப சீரழிச்சிரும் அப்படிங்கிறது தான் ரொம்ப பயங்கரமானது. இதுதான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈரானோட சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். ஸோ இதனால் இது வந்து ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு மொமெண்டம் நடந்தது அப்படின்னா அது உலகப்போர், 3வது உலகப்போருக்கான ஒரு சிக்னலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா ஈரான் வந்து ஒருவேளை இந்த டார்டி பாம்பை ஒரே ஒரு டைம் மட்டும் பயன்படுத்தினா கூட அதுக்கு பதிலடியாக அமெரிக்கா தங்கிட்ட இருக்கிற எல்லா நியூக்ளியர் ஆயுதங்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்தும் அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா இரு நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய போராக இது இருக்காது, ஒட்டுமொத்த பூமியோட அழிவுக்கான தொடக்கமாக இது இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே எச்சரிக்கிறாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய பதட்டம் வந்து ரொம்ப உச்சக்கட்டத்தை வந்து அடைஞ்சிட்ருக்கு. ஈரானில் இருக்கக்கூடிய ரகசிய கிடங்கள்ல இருந்து ஏவுகணைகள்லாம் நகர்த்தப்படுறதா செயற்கைக்கோள் படங்கள்லாம் காட்டிக்கிட்டு இருக்கு. இப்போது இந்த ஏவுகணைகளில் இருக்கிறது சாதாரண வெடிமருந்தா இல்லைனா இந்த டர்டி பாமா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மர்மமாக இருக்குது. ஆனால் ஒருவேளை ஈரான் வந்து இந்த டர்டி பாமை யூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் உலகப்போர், 3ஆம் உலகப்போருக்கான சிக்னலாக அது மாறும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. இது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நார்மலாக எல்லா மக்கள் மாதிரியும் நாமளும் ஈரானுக்காகவும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்காகவும் நாமும் இந்த போர் வந்து இதோடவாவது முடிவுக்கு வரணும் அப்படின்னு நாமளும் மற்ற மக்களோடு சேர்ந்து பிரார்த்திப்போம்.